அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். அனைத்துலக உயிரோடி தமிழ் ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தனானா. அன்புறவர்களுக்கும் இந்த நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இராமேந்திரன், நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் மயிலத்தமிடு மாதவனை தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று பார்ப்போம். குறிப்பாக இந்த விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், பண்ணையாளர்கள் கால்நடைகளை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் அதில் தான் தங்கியிருக்கின்ற விடயங்கள், அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சிங்கள காடிகளால் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மேலும் இப்பொழுது கூட செய்திகள் வருகின்றது. எவ்வளவு விடயங்கள் நடந்தாலும் குடியேற்றவாசிகளுடைய அடாவடித்தனம், காடியர்கள் அங்கே மீண்டும் வந்து தலை தூக்கி இருப்பது போல் செய்திகள் வருகின்றது. அங்கே இந்த மயிலத்தமிடு மாதவனை அந்த பகுதியில் தற்பொழுது உள்ள நிலைமை என்ன என்று கூறுவீர்களா? உண்மையான மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியிலே தமிழ் பண்ணையாளர்கள் அங்கே தங்களுடைய கால்நடைகளை அங்கே மேய்ச்சலுக்காக விட்டிருக்கின்ற நிலைமையிலே சட்டவிரோதமாக அங்கே அத்துமீறி பிரவேசித்திருக்கின்ற அந்த குடியேற்றவாசிகள் அங்கே அவர்கள் நேற்றைய தினம் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக பண்ணையாளர்களினால் அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கத்திகள் சகிதம் அங்கே நேரடியாக சென்று பண்ணையாளர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அவர்கள் மிரட்டியுள்ளதாக அங்கே தமிழ் பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளையும் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே தொடர்பாக தமிழ் பண்ணையாளர்கள் தெரிவிக்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துடைய எல்லை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பொலனறுவை மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய சிங்களவர்கள் அங்கே அத்துமீறி வந்து கடந்த 1 மாத காலமாக அவர்கள் அங்கே கொட்டில்களை அமைத்து அங்கே தங்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்து வருகின்றார்கள் என்றும், காடுகளை அழித்து சட்டவிரோதமான முறையிலே எந்தவித அனுமதியும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய காடுகளை அழித்து அவர்கள் அங்கே விவசாய நடவடிக்கைகளை ஈடுபடுகின்ற என்ற போர்வையிலே அவர்கள் அங்கே தங்கியிருந்து வருகின்றார்கள். அவ்வாறு அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய அந்த சிங்கள குடியேற்றவாசிகள்லாம் தமிழ் பண்ணையாளர்களிடம் வந்து, தாங்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட போகின்றோம், உங்களுடைய கால்நடைகளை கொண்டு வேறு இடத்துக்கு செல்லுங்கள், இங்கே கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் என்ற வகையிலே அவர்கள் அங்கே அவர்களை மிரட்டி இருக்கின்றார்கள். அப்போது அங்கே தமிழ் பண்ணையாளர்கள் இது எங்களுடைய பாரம்பரிய இடம், நாங்கள் பாரம்பரியமாக இந்த இடத்தில் தான் எங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டு வருகின்றோம். ஆகவே இங்கே உங்களுக்கு விவசாய நடவடிக்கை செய்வதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை. ஆகவே நீங்கள் விவசாய நடவடிக்கை இங்கே செய்வதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய கால்நடைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே கால்நடைகள் இங்கே நாங்கள் மேய்ச்சலுக்கு விடுவோம் என்று கூறிய போது அவர்கள் அங்கே இல்லை, அப்படி எங்களுடைய பயிர்களை உங்களுடைய கால்நடைகள் சேதப்படுத்துமாக இருந்தால் விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் என்ற வகையிலே அவர்கள் ஒரு மிரட்டல் பாணியிலே அவர்களை அச்சுறுத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் பண்ணையாளர்களுடைய கருத்துப்படி அவர்கள் ஒரு சட்டவிரோதமாக வந்தவர்கள் அங்கே வந்து தங்களுக்கு ஒரு உத்தரவு போடுகின்ற வகையிலே, தங்களை மிரட்டுகின்ற வகையிலே, இல்லை ஒத்துழைக்க மறுத்தால் நிலைமைகள் வேறு விதமாக இருக்கும் என்ற வகையில் அவர்கள் அச்சுறுத்தி சென்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கத்தியுடன் அவர்கள் அங்கே வந்து அவர்களை அச்சுறுத்துகின்ற பாணியிலே அவர்கள் அங்கே அவர்களை மிரட்டி சென்றிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் கடந்த 1 மாதமாக அவர்கள் மீண்டும் வேறு இந்த புலனறுவை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பண்ணையாளர்களால் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை எந்த விதமாக அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1 மாதமாக அதிகாரிகளுடைய சம்பந்தப்பட்டவர்களுடைய அசமந்தனமான போக்கு இன்று அவர்கள் நேரடியாகவே தங்களுடைய இருப்பிடத்துக்கே வந்து தங்களை அச்சுறுத்தி செல்கின்ற அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றிருக்கின்றது. ஆகவே இனிமேலாவது இந்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒரு நிலைமை ஒரு இனமுறுகலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அது தவிர அந்த பண்ணையாளர்கள் அந்த அனுப்பிய அந்த காணொலியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர்கள் தமிழ் பண்ணையாளர் கூறுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய இடத்திலே பல ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த இடத்திலே மேய்ச்சல் தரையாக நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். நீங்கள் உங்களுடைய புலனறுவை அம்பாறையில நீங்கள் போய் அங்கே விவசாயம் செய்யுங்களேன், ஏன் இங்கே வந்து எங்களுடைய இடத்துல நீங்கள் விவசாயம் செய்யுங்க? இல்லை, இது எல்லா இடத்துக்கும் பொதுவானது என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு அமைச்சர் அது இது என்று சொல்லி ஏதோ எல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். எல்லாரையும் தெரியும், நாங்கள் தங்களுக்கு இங்கே செய்வதற்கு உரிமை இருக்கின்றது. அப்ப விவசாயிகள், நாங்கள் உங்களிடத்திலே நாங்கள் வரவில்லையே,
நாங்கள் எங்களுடைய இடத்துல எங்களுடைய கால்நடைகளை நாங்கள் மேய்ச்சலுக்கு விடுகின்றோம். நீங்கள் உங்களுடைய இடத்துல வச்சீங்க கூட, இல்லை நாங்கள் இந்த இடத்துல தான் செய்வோம். நீங்கள் உங்களுடைய பண்ணை கால்நடைகளை இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுங்கள் என்ற வகையிலே அவர்கள் ஒரு அ ஒரு மிரட்டுகின்ற வகையிலே அவர்கள் பேசி சென்றதை நாங்கள் அந்த இதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே தமிழ் பண்ணையாளர்கள் உண்மையிலே 1000 நாட்களை கடந்து அவர்கள் அறவழியிலே தங்களுடைய நில உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் கூறியதைப் போன்று மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை என்பது ஒரு இயற்கையோடு இணைந்து ஒரு லட்சக்கணக்கான எங்களுடைய பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு இடமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் சுமார் 25,000 ஏக்கர் அந்த காடுகள் அந்த கால்நடைகளினுடைய மேய்ச்சல் தரையாக காணப்படுகின்றது. அந்த கால்நடைகளுடைய மேய்ச்சல் தரை என்பதை கடந்து அந்த மேய்ச்சல் தரையாக அந்த இடம் பயன்படுத்தப்படுவதனால் அங்கு இருக்கக்கூடிய இயற்கை சூழலும் அந்த அந்த மாடுகள் இயற்கையாக புல்லை உணவாக உட்கொண்டு அதனுடைய சாணகம் எருக்களை அங்கே இடுவதன் காரணமாக அங்கே ஒரு இயற்கையான பசலையாக அது மாறுகின்றது. அந்த இயற்கை பசலையை வளரக்கூடிய அந்த புற்கள் மரங்கள் அது இயற்கையான ஒரு செழிப்போடு காணப்படுகின்றது. ஆகவே எந்த விதமான ஒரு நச்சு பொருட்களும் இல்லாது செயற்கையான உரங்கள் எதுவுமே இல்லாது அந்த மாடுகளுடைய இயற்கையான பசலையிலேயே வளரக்கூடிய அந்த புற்களை உண்டு அந்த மாடுகள் பாலை தருவதன் காரணமாக அந்த இப்ப இலங்கையிலே இருக்கக்கூடிய அதிசிறந்த ஒரு இயற்கையான ஆரோக்கியமான பால் அந்த மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணையாளர்கள் ஊடாக வருகின்ற பால். ஆனால் அந்த இலங்கைக்கு சுத்தமான பாலை கொடுக்கக்கூடிய அந்த பண்ணையாளர்கள் நித்தம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பல்வேறு நெருக்கடிகளையும் உயிராபத்துக்களையும் வாழ்வியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அவர்கள் அந்த கால்நடைகளை அங்கே மேய்ச்சலுக்கு விடுகின்றனர். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எல்லாம் இவ்வாறு சட்டவிரோதமாக வந்த பண்ணையாளர்கள் மாடுகளை வெடி வைத்து மாடுகளை கொல்வது, மாடுகளை காயப்படுத்துவது, இல்லை மாடுகளுக்கு மின்சாரம் பாய்ச்சி மின்சார வேலிகளின் ஊடாக மாடுகளை இறக்க செய்வது, இல்லை அங்கே மேய்ச்சலுக்கு செல்கின்ற மாடுகளை உயிரோடு பிடித்து அதை தங்கள் இறைச்சியாக்குவது, பசுமாடுகளை கூட அவர்கள் அவ்வாறு ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி இறைச்சியாக்கி தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துவிட்டு மற்ற கழிவுகளை அந்த காட்டிலே வீசி விட்டு செல்வது, இப்படியான பல்வேறு விடயங்கள் எல்லாம் அங்கு இடம்பெற்றது. இதை யாருமே கண்டுகொள்வதில்லை. ஆகவே அவர்கள் தாம் மிக ஒரு ஒரு கையேறு நிலைமையில் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னால் லட்சக்கணக்கான அந்த எங்களுடைய பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது அந்த மயிலத்தமடு மாதவனை அந்த மேய்ச்சல் தரையை நம்பித்தான் இருக்கின்றது. அதை தவிர்த்து அவர்கள் கொண்டு வீடுகளை வைத்து தங்களுடைய பண்ணைகளை அமைத்து அவர்கள் அங்கே மாடுகளை வளர்க்க முடியாது. இல்லை நகர்ப்புறத்தில் எங்காவதுல மாற்று இடத்துல கொண்டு போய் செயல்படுத்த முடியாது. ஆகவே ஆண்டாண்டு காலமாக காலாதி காலமாக அவர்கள் செயல்பட்டு வருகின்ற அந்த இடத்தில் தான் அவர்கள் தங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட முடியும். ஆகவே அரசாங்கம் என்ற வகையிலே அவர்கள் தான் இதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சட்டவிரோதமாக அங்கே வந்து காடுகளை என்று தமிழர்கள் ஒரு விடயத்தை செய்தால் உடனடியாக சட்டம் தமிழர்கள் மீது பாய்கின்றது. ஆனால் அதே சிங்களவர்கள் சட்டவிரோதமாக காடுகளை அழித்து இப்படியாக அங்கு சட்டவிரோதமாக வந்து தங்கி இருக்கின்றார்கள். அவர்களை அகற்றுவதற்கு எந்தவித பொறிமுறைகளையுமே அரசாங்கம் எடுப்பதில்லை. இது நீண்ட காலமாகவே இது இடம்பெற்று வருகின்றது. இப்போது ராஜபக்சேகளுடைய காலம் மாறி அன்று திசாநாயக்க அரசாங்கம் வந்து இந்த 2 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நேரத்தில் கூட மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியிலே இவ்வாறான ஒரு துயரம் மிகுந்த நிலை காணப்படுகின்ற அதனுடைய உச்ச நிலையாகத்தான் இப்போது நேற்றைய தினம் அவர்கள் நேரடியாகவே சென்று அவர்கள் வழியிலே எங்கேயும் அவர்கள் சந்திக்கவில்லை. நேரடியாக தமிழ் பண்ணையாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கே சென்று அவர்களை மிரட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு திமிர்த்தனத்தோடு சண்டித்தனத்தோடு தமிழர்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமாக அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு புரியவில்லை ராமதரன். அதாவது நீங்கள் இப்போ கூறினீர்கள் அரசாங்கம் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூறினீர்கள். ஏன் அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும்? சட்டத்தை மதிக்க மாட்டார்களா? உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டது. அங்கே நீதிமன்றம் கொண்டு சென்ற பொழுது நீதிமன்றம் தட்டு தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள். அந்த காடையர்கள் அங்கிருந்து விலக வேண்டும், அது கால்நடைகளுக்கான பகுதி என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பு வழங்கியது. ஏன் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் நீதியை இங்கே நடைமுறைப்படுத்த முடியாது? உண்மையிலே வேலிக்கோணான் சாட்சி என்பதை போன்று போலீசாரே இதுக்கு உடந்தையாக இருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விடயம். என்றால் நீதிமன்றம் அவ்வாறான ஒரு உத்தரவை மிக போராட்டத்துக்கு மத்தியிலே இவர்கள் எங்களுடைய தமிழ் பண்ணையாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிங்கள அத்துமுறைய குடியேற்றவாசிகளுடைய பேர் விவரங்களை எல்லாம் சேகரித்து நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அந்த பெயர் குறிப்பிட்டு அந்த நபர்களை எல்லாம்
அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் அவர்கள் இவர்களே அவர்கள் தகவலை கூறிவிட்டு, ஏனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காட்டு பிரதேசம். போலீசார் செல்கின்ற போது அவர்களை அங்கே இல்லாத வகையிலே போலீசார் பார்த்துக் கொள்வார்கள். முன்கூட்டியே தகவலை கொடுத்து விடுவார்கள். நாங்கள் வருவோம், நீங்கள் அங்கே இல்லாமல் வேறு இடத்துக்கு சென்று விடுங்கள். ஆக இவர்கள் ஒரு 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 ஏமாற்று நாடகமாக நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக நாங்கள் சென்றோம். அங்கே அவர்கள் இல்லை. அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கிடைத்தால் சில அவர்களுடைய அடையாள அட்டைகளை உறுதிப்படுத்த வேண்டும். இதிலே அடையாள அட்டை இலக்கங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அவர்கள்தான் என்பதை அடையாளத்தை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது. அப்படியான இவர்களாகவே ஒரு காரணங்களை கண்டுபிடித்து அதை நடைமுறைப்படுத்தாது இழுத்தெடுத்ததாக நாங்கள் பண்ணையாளர்கள் ஊடாக அதற்கு பின்னர் உரையாடிய போது அவர்கள் அவ்வாறு நிலைமையில கூறினார்கள். அதாவது நீதிமன்றம் அவ்வாறு உத்தரவு பிறப்பித்த போது கூட அதை நடைமுறைப்படுத்தாமல் இழுத்தடித்ததற்கும் அந்த சட்டவிரோத பண்ணையாள குடியிருப்பாளர்கள் அங்கே இருந்து கொண்டு பயிற்சியக நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் தமிழ் பண்ணையாளர்களுக்கு துன்புறுத்தல்களை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டுக்கு அந்த போலீசார் உடந்தையாக இருந்ததுதான் காரணம் என்று பண்ணையாளர்கள் கூறியிருந்தார். நீதிமன்றம் தொடர்பான விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது ராமேந்திரன், இன்னொரு விடயம் எனக்கு கொஞ்சம் தெளிவுத்தாருங்கள். அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரமாக நீதிமன்றம் தலையிட்டு காவல்துறையினுடைய ஒரு சோதனை சாவடி ஒன்று போட்டிருந்தார்கள். சோதனை சாவடி என்னத்துக்கு வைத்திருப்பார்கள்? அங்கு சென்று வருபவர்களை அவதானித்து அவர்கள் ஆயுதங்கள் ஏதும் கொண்டு போனால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியம். நீங்கள் கூறினீர்கள், சற்று முன்னதாக கூறினீர்கள், அங்கே ஆயுதங்களோடு போனார்கள் என்றால் அடாவடித்தனத்தோடு நின்றார்கள், மிரட்டும் தன்மையில் இருந்தார்கள் என்றால், அப்படி என்றால் அங்கே காவல்துறை, அதாவது சோதனை சாவடி வைத்திருக்கும் காவல்துறை இவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று கருதலாமா? அதுல எந்தவித மாற்று 100க்கு 1000 மடங்கு அதுதான் உண்மை. இலங்கையிலே எந்த பாகத்திலுமே தமிழர்களுக்கென்று வருகின்ற போது அந்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு காவல்துறையினர் மட்டுமல்ல, பாதுகாப்புத்துறை கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளுமே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குத்தான் துணை நிற்கின்றது, பாதுகாத்து வருகின்றது. உங்களுக்கு தெரியும், குருந்தூர் மலையிலே நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த நீதிமன்ற தடை உத்தரவு தமிழர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த பாதுகாப்பு தரப்பும் தமிழர்களை அடக்குவதில் குறியாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே மேற்கொண்டு எந்தவித கட்டுமானங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்ற கட்டளை இருக்கின்ற போது அதையும் மீறி விகாரை கட்டி முடிப்பதற்கு இராணுவத்தினர் தான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். இலங்கை இராணுவத்தினர், புலனாய்வாளர்கள், தொல்பொருள் திணைக்களத்தினர், வனஜீவ அரசியல் திணைக்களம் என சகல கட்டமைப்புகளும், பாதுகாப்புத்துறை கட்டமைப்புகள் உள்ளிட்ட சகல நிர்வாக திணைக்களங்களும் அதற்கு துணை போய்த்தான் அங்கே குருந்தூர் மலையில சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது. இன்று தையிட்டிலே விகாரை அமைக்கப்பட்டதாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களிலே இராணுவத்தினர், பாதுகாப்பு தரப்பினர் அவ்வாறு சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அவர்கள், அதாவது அது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே, தமிழர்களை அழித்தொழிக்கக்கூடிய வகையிலே, இல்லை தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே, நசுக்கக்கூடிய வகையிலே எந்த முன்னெடுப்பாக இருந்தாலும் அங்கே தமிழர்களுக்கு எதிராக பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கும் என்பது ஸ்ரீலங்காவினுடைய எழுதப்படாத நியதி. அதிலே மயிலத்தமிடு மாதவனையும் விதிவிலக்கல்ல என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், கடந்த காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த பண்ணையாளர்களை பாதுகாக்க வேண்டிய போலீசார் கடந்த காலத்திலே கூட நாங்கள் உரையாடுகின்ற போது கூறியிருந்தோம், இந்த அத்துமீறிய சிங்கள குடியேறியலினால் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ் பண்ணையாளர்களுடைய கால்நடைகள் தினமும் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பல சிங்கள முற்போக்கு தரப்பினர் கூட அங்கே சென்ற போது அவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த சோதனை சாவடியை கடந்து சட்டவிரோத குடியேறிகள் சுதந்திரமாக அங்கே சென்று வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அவர்கள் யாரை தடுக்க வேண்டும், யாரை அனுமதிக்க வேண்டும் என்பதிலே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இப்போதும் அதுதான் பண்ணையாளர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அங்கே அந்த பகுதியினூடாக சென்று வருகின்ற போது தங்களை மிக நீண்ட நேரமாக தங்களை அங்கே வைத்து அவர்கள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுவதும், ஆனால் சிங்கள அந்த பகுதிக்கு வர முடியாது. ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த சிங்களவர்களோ இல்லை வேறு எவருமோ அங்கே வர முடியாது. ஆனால் அவர்கள் அங்கே வருகின்ற போது அவர்கள் அங்கே காடுகளை வெட்டி அங்கே குடில்களை அமைத்தால் உடனடியாக போலீசார் அதை தலையிட்டு வனவள திணைக்களமோ இல்லை வனஜீவ திணைக்களமோ இல்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவித்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். ஒரு மரத்தினுடைய ஒரு தடியை வெட்டினால் கூட அவர்கள் மீது கடுமையான சட்டம் பாயும். ஆனால் அங்கே காட்டை அழித்து அவர்கள் அங்கே தங்களுக்கான இருப்பிடங்களை அமைத்து அங்கே அவர்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற வரை இந்த போலீசார் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாருக்கான போலீசார்,
யாருக்காக அங்கே சோதனை சாவடி அமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இது பண்ணையாளர்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இதுதான் உண்மை. அப்படி என்று சொன்னால் போலீசார் நீதியாக நடக்க வேண்டும். ஏன் பண்ணையாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை? இன்று 1 மாதமாக அங்கே பொலனறுவை, அம்பாறை பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக வந்து அங்கே இருக்கின்றார்கள் என்றால், அவர்களை ஏன் போலீசார் கேள்வி எழுப்பவில்லை? அவர்கள் அந்த இடத்துக்குரியவர்களா? அவர்கள் அங்கே வந்து அந்த காடுகளை அழித்து அங்கே குடில்களை அமைக்கின்றார்கள் என்றால், அவர்கள் அதுக்கான அனுமதி பெற்றிருக்கின்றார்களா? அவர்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்குகின்றதா? ஏன் அந்த ஆவணங்களை போலீசார் பரிசீலிக்கவில்லை? எப்படி அவர்களை அனுமதித்தார்கள்? அப்படி அவர்கள் கண்ணும் காணாமல் விட்டதனுடைய வெளிப்பாடுதான் இன்று தமிழ் பண்ணையாளருடைய இருப்பிடத்துக்கே சென்று அவர்களை ஆயுத முனையிலே மிரட்டுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு துணிவு வந்திருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு தெரியும் அந்த அங்க நிற்கக்கூடிய போலீசார் யாருக்கான காவலர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். திணைக்களத்தினரோ, அதிகாரிகளோ, போலீசாரோ 1 மாசமாக அசமந்த போக்குல இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு அந்த துணிவு வந்திருக்கின்றது. ஆகவே அங்கே இருக்கின்ற போலீஸ் சாவடி என்பது தமிழ் பண்ணையாளர்களை பாதுகாப்பதற்காக அல்லாமல், உங்களுக்கு தெரியும் வெலிக்கடை சிறைச்சாலையிலே 1983ஆம் ஆண்டு இப்போது நாங்கள் இந்த ஜூலை மாதத்தினுடைய நெருக்கத்தில் நிற்கின்றோம். அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான அந்த தருணத்தை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பாருங்கள், அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடியவர்கள் அந்த சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த கைதிகளாக இருந்த தமிழர்களை பாதுகாப்பதற்கு பதிலாக எந்த பகுதியிலே அந்த குறிப்பிட்டு அடையாளப்படுத்தப்பட்ட குட்டிமணி தங்கத்துறை உள்ளிட்ட எங்களுடைய அந்த தமிழ் போராளிகள் எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தை காடையர்களுக்கு மிக துல்லியமாக காட்டி கொடுத்து அவர்கள் வந்து அங்கே அவர்களை வேட்டையாடுகின்ற அளவுக்கு அதை திறந்து விட்டு அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சிறை நிர்வாகத்தில் இருந்தவர்கள், அந்த சிறைச்சாலையில் இருந்த அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், போலீசார், சிறிய அதிகாரிகள். ஆகவே காலம் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் எதிராக நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, இப்படியான பாதுகாப்புத்துறை கட்டமைப்புகளும், அது நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமல்ல, ஆண்டவனே இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கான கதிரையிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கதிரையிலே வந்து இருந்தால் கூட இந்த தலைவிதியை மாற்றிவிட முடியாது. அது மிகச்சிறந்த உதாரணம். இன்று மயிலத்தமிழ் மாதவனை இன்று மிகப்பெரிய ஒரு உதாரணம். 1000 நாட்களுக்கு மேலாக அறவழியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் உரிமைக்காக. அதை பற்றி யாருமே திரும்பி கூட பார்ப்பதில்லை. என்று எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்களும் ஏற்கனவே நாங்கள் சாணக்கியன் தொடர்பாக கூறியிருந்தோம். நான் நேரடியாகவே அவருடைய இந்த விடயம் தொடர்பாக கேட்டு அனுப்பித்தான் நான் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். அவர் நல்லாட்சியோடு நல்லுறவில் இருந்த போது அவர்களுக்கு அந்த விடயம் சீர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இப்போது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற காரணத்தினால் மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்து பேசுவதெல்லாம் ஒரு வெறுமனே ஏமாற்று நாடகம். அது செயல்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அரசியல் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்று ஜனாதிபதியோடு நெருக்கமாக பேசக்கூடிய சாணக்கியன் போன்றவர்கள் ஏன் மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனை தொடர்பாக பேசுவதில்லை? ஏன் அந்த மட்டக்களப்பு மக்களுடைய நான் சாணக்கியன் அவர்களிடம் நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன், மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனையில ஏன் உண்மைகள் என்ன என்று. அவர்கள் 25,000 ஏக்கரை கேட்கின்றனர். அதை எப்படி கொடுக்க முடியும்? ஏன் உங்களுடைய தந்தையினுடைய சொத்தா இல்லை பாட்டனாருடைய சொத்தா? அதை பற்றி நீங்களே கவலைப்பட வேண்டும். எங்கள் ஆண்டாண்டு காலமாக, காலாதி காலமாக எங்களுடைய தமிழ் பண்ணையாளர்கள் பரம்பரையாக அங்கே அதை பயன்படுத்தி வருகின்ற நிலத்தை எங்களுடைய பண்ணையாளர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு ஏன் வலிக்கின்றது? அப்ப நீங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியா இல்லை சிங்களவர்களுடைய பிரதிநிதியா? இதை என்னிடம் நேரடியாக கூறியிருந்தார். அவர் மறக்க முடியாது. ஒரு 10,000 15,000 ஏக்கர் கேட்டா கூட பரவாயில்லை, அவர் 25,000 ஏக்கருக்கு அதை எப்படி அவர்கள் கொடுப்பார்கள்? அவர் கொடுக்கிறார்களே, பிறகு எதற்கு நீ மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றாய்? உங்களை எதற்கு நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள்? எங்களுடைய பிரச்சனை இப்ப இதுதான் எங்களுடைய சாபக்கேடு. நல்லாட்சி காலத்திலும் சரி, அதற்கு பின்னரும் சரி, அதற்கு முன்னரும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலோ இல்லை அரசியல் எங்கே ஒழிக்க வேண்டுமோ அங்கே பேசுவதற்கு பதிலாக அவர்களுடைய நியாயப்பாடுகளை தமிழ் மக்களிடம் தெரிவித்து தமிழ் மக்களை பொறுத்து கொள்ளுங்கள், இணங்கி போகுங்கள், சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய கைகளை கட்டுவதில் தான் இவர்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள். இதுதான் நடந்தது. மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனையில நம்பி இருக்கின்றார்கள் சாணக்கியனை. ஆனால் சாணக்கியனுடைய நிலைப்பாடு அது எப்படி 25,000 ஏக்கரை தூக்கி கொடுக்க முடியும்? அரசாங்கம் இப்படி இவர்கள் கேட்டவுடன் தூக்கி கொடுக்கும் என்றால் என்ன கதை இது? இப்படியாக இவர்கள் வெளியே வந்து நின்று கொண்டு தமிழ் மக்களுக்காக போராடுவதும், அங்கே போய் அவர்களுக்கு காலை கழுவி விடுவது, இல்லை அவர்களுடைய செழிப்புகளாக இருக்கின்ற வகையிலாக, இல்லை அவர்களுடைய உணர்வுகளோடு சமாத்திரமாக பயணிக்கக்கூடிய வகையிலாக செயல்படுவதுதான் இன்னும் தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் ஒரு சரியான தீர்வையோ இல்லை சரியான ஒரு
நிலையான ஒரு தீர்வுக்கான ஒரு ஒரு எத்தனிப்புகளோ இல்லாமல் இப்படியாக நிற்கதியாக என்று பாருங்கள். ஒரு வனாந்தரம், அத்தனை 1000 ஏக்கர் வனாந்தரத்திலே எங்களுடைய கால்நடைகளை கொண்டு போய் அவர்கள் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு எந்த விதமான பாதுகாப்பற்ற நிலைமையிலே தங்களுடைய கால்நடைகளை கூட பாதுகாக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில அவர்களுக்கு பாதுகாக்க வேண்டியவர்கள் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் அவர்கள் தமிழ் மக்களை காவலாக இருக்கின்ற பேரிலே அவர்கள் விழிதிறந்த நிலையிலே நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான அத்தனை அந்த தமிழ் பண்ணையாளர்களுக்கு எதிரான அத்தனை கொடுமைகளையும் அவர்கள் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. நீங்கள் சாணக்கியன் தொடர்பாக கூறும்பொழுது இந்த 25 ஏக்கர் காணியை எப்படி விடுவது என்று அப்படி கேட்க முடியும் என்று கேட்கிறது. சில வேளையில் அவர் ஒரு தந்திரமாக அதை கையாளுவதற்காக அவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கலாம் தானே? அதில் ஒரு தந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்றால் அவர் யோகபூர்வமாக ஊடக சந்திப்பிலே நான் அந்த கேள்வியை எழுப்பிய போது அவர் மழுப்பலாக பதிலை கூறிவிட்டு கடந்து சென்றார். அந்த ஊடக சந்திப்பு முடிந்ததற்கு பிற்பாடு தனிப்பட்ட ரீதியாக அவரிடம் கேட்டபோதுதான் அவர் அந்த விடயத்தை கூறியிருந்தார். என்றால் அவர் உத்தியோகபூர்வமாக என்றால் அவர்கள் அப்படி ஏதாவது ஒன்று நிலைப்பாட்டில் இருந்ததாக நான் அறியவில்லை. அவருடைய முழுமையான அந்த உடல் மொழி, அவருடைய வெளிப்பாடு என்பது தமிழ் தரப்பிலே நியாயமில்லை, அப்படி கேட்க முடியாது. அதை விட கூறியிருந்தார், தமிழ் பண்ணையாளர்கள் எல்லாம் அங்கே மாடு எல்லாம் அங்கே பால் கறப்பதெல்லாம் கிடையாது. அந்த மாடுகள் எல்லாம் எங்கே பாலை கறப்பார்கள்? அப்படியே காட்டிலே திறந்து விட்டது போன்று மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு விடுவார்கள். ஒவ்வொரு மாட்டை தேடி பிடித்தவர்கள் எப்படி பாலை கறப்பார்கள்? அங்கே இருப்பதெல்லாம் இறைச்சிக்கு அடிமாட்டுக்கு விடக்கூடிய மாடுகளைத்தான் அவர்கள் மேய்ச்சலுக்கு விட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் கூறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக எல்லாம் அவர் மேலும் கூறிய எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை நான் நேரடியாக உணர்ந்தவன். ஆகவே அவரிடம் அது ஒரு தந்திரமாகவோ யுக்தியாகவோ அவருடைய கருத்தாக நான் பார்க்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்போது ரணில் அரசாங்கம் இருந்தது. இல்லை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு 25,000 ஏக்கரை கேட்கின்றார்கள். சரி, அவ்வளத்தை கொடுக்க முடியாது. சரி, ஒரு 15,000 ஏக்கர் கொடுங்கள் என்று அவர்களிடம் பேசியிருந்தால் பரவாயில்லை. தமிழர்களிடம் இவர் இப்படியான நியாயத்தை கூறுவதற்கு பதிலாக ஆட்சியாளரிடம் அந்த நியாயத்தை கூறியிருந்தால் சரி, இப்போதைக்கு ஒரு 10,000 15,000 ஏக்கரையாவது அவர்களுடைய மேய்ச்சதரை விட்டுக் கொடுங்களேன், அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற வகையில கூறி ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக தின்னும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்கள் பாராட்டி இருக்கலாம். ஆனால் அங்கே அதுவும் இல்லை. ஆனால் இங்கே இப்படியான ஒரு வியாக்கியானத்தை கூறுகின்றார் என்று சொன்னால் தமிழர்களுக்காக ஒழிக்கக்கூடிய குரல் சாணக்கியன் அல்ல, சாணக்கியன் மட்டுமல்ல, சுமந்திரன் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னராக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களாக இருக்கட்டும், உண்மையாக மக்கள் பிரதிநிதித்துவ அரசியலை அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் மிக வேதனையான உண்மை. எப்படி கொடுக்க முடியாது என்று சாணக்கியன் முடிவுக்கு வந்தார் என்றது அவரிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்றால் ஏதாவது உள் தகவல் வைத்துத்தான் அப்படி கூறினாரோ ஒன்றும் கூட எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அந்த கேள்விகள் அங்கே செல்லும் பொழுது அதுக்கு பதில் கூறித்தான் ஆக வேண்டும். இனி ராமேந்திரன், நீங்கள் பொழுது கூறினீர்கள், சற்று முன்னதாக கூறினீர்கள், ஆயுத முனையில் சிங்கள காடையர்கள் வந்தார்கள் என்று கூறும்பொழுது எனக்கு உடனடியாக இந்த 83 தான் எனக்கு தலைக்கு வந்தது. பலர் அதனால் பட்ட பாடு, அந்த காடைகளுடைய அடாவடித்தனம், அதுதான் உடனே. அப்போ நான் யோசித்தேன் உடனடியாக ஒரு இன முறுகலை ஏற்படுத்துவ விதத்தில் அந்த ஒரு மிரட்டும் ஒரு தொனியில் வந்திருக்கிறார்களா என்று சிந்திக்க தோன்றுவேன். என்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தான அரசாங்கம் மாறியிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய காத்திரமான வழிநடத்தல் இருந்தாலும் கடந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்தை தொடர்வது போல் தான் இருக்கின்றது. அதான் உண்மையா, அல்லது இது உண்மையாக ஒரு இன்னும் ஒரு தரப்பு இதை ஏதோ ஒரு விதத்தில் குழப்ப வேண்டும் என்று இங்கே செயல்படுகிறார்களா? இல்லை, நாங்கள் எடுத்தெடுப்பிலே அப்படித்தான் சிந்திக்க தோன்றும். இது இனவாதத்தை தூண்டிவிட்டு அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுப்பது. அப்படி என்றால் போலீசார் எந்த தரப்பு? இதை ஏன் அரசாங்கம் இந்த திணைக்களங்களின் ஊடாக அடக்க முடியாமல் இருக்கின்றது? அவர்கள் ஒன்றும் அப்புறப்படுத்த முடியாதவர்கள் இல்லையே. அப்படி ஆயிரக்கணக்கிலே அங்கே வரவில்லையே. ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிலர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கணிசமானவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பிடித்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஏன் முடியாது? ஆகவே இது நான் நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கும் இதிலே மறைமுகமாக உடந்தை இருக்கின்றது. அவர்களும் இந்த விடயத்திலே கண்டு காணாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அங்கே இப்ப தமிழ் பண்ணையாளர்களுடைய கூற்றுப்படி அவர்கள் அந்த பேசிய விதம் ஒரு நீங்கள் இதை செய்யாவிட்டால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற வகையிலே அவர்கள் மிரட்டி சென்றதாகத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது ஒரு இன முறுகலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு தொனி தென்பட்டதாக அவர்களுடைய உரையாடலிலே தென்பட்டதாக தமிழ் பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. போலீசாரோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ திணைக்களங்களோ
அவர்களை வெளியேற்றுவதற்கோ இல்லை அவர்களை விசாரிப்பதற்கு கூட இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு துணிச்சல் வரும் தானே. அவர்கள் இப்ப கடந்த காலங்களிலே மாடுகளை வெட்டி கொன்றவர்கள் நாளை தமிழர்களை வெட்டி கொன்றால் கூட கேட்பதற்கு நாதி இல்லையே. அந்த காட்டுக்குள்ள யார் கண்டுகொள்வது, யார் இப்போ சாட்சி சொல்வது? ஆகவே அப்படி நடந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இதற்கு நாங்கள் இனவாத தரப்பினர் மீது மட்டும் பழியை சுமத்தி விட்டு அனுர அரசாங்கத்துக்கு வெள்ளை அடிப்பு செய்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த இடத்துல நிராணத்தனமாக கூற முடியும். எப்படி அரசாங்கம் மறைமுகமாக உடந்தையாக இருக்கின்ற என்று எவ்வாறு நீங்கள் கூற முடியும்? இப்போ பாருங்கள், அனுரோக் முரசநாயக்கா ஏற்கனவே இந்த மயிலத்தமடு மாதவனை தொடர்பான விடயத்தில் அவர் தெளிவாக கூறியிருந்தார். அவ உண்மையாக ஒரு மன சுத்தியோடு அனுரோக் முரசநாயக்கா அவர்கள் இங்கே செயல்படவில்லை என்று நீங்கள் கருதவில்லையா? உண்மையிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு மிகுந்த எதிர்பார்ப்போடு இவர் மட்டக்களப்புக்கு சென்றார். அங்கே மட்டக்களப்புக்கு சென்று பண்ணையாளர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த தரப்புகளோடு இவர் எந்த விதத்திலுமே ஒரு சந்திப்பை மேற்கொள்ளவில்லை. அவர்களுடைய கோரிக்கைகளை அவர் உள்வாங்கவில்லை. வளமை போன்று எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் செய்வோம், பாலாறும் தேனாரும் ஓட வைப்போம் என்பதாக வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி வீசி சென்றார்கள். அந்த ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு செங்கலடி பாடசாலையில் அவர் அந்த நிகழ்வு நடந்தது என்று எனக்கு நினைவிருக்கின்றது. அந்த இடத்திலே வைத்து அவர் கூறியிருந்தார், இந்த விடயங்களை மட்டக்களப்பிலே மிக சுத்தமான ஒரு தூய்மையான பால் இருக்கின்றது, இயற்கையான சத்து நிறைந்த பால். அந்த பால் நாடு முழுவதும் கிடைக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும். இதை நாங்கள் உருவாக்குவதனூடாக மட்டக்களப்பினுடைய பொருளாதாரத்தையே தன்னிறைவு நிலைமையை கொண்டு வர முடியும், அதற்கு இந்த அரசாங்கம் பாடுபடும் என்ற வகையில் எல்லாம் அவர் கூறினார். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய அமுல் நிறுவனத்துக்கு அது வழங்கப்பட போகின்றது என்பதாக கூட கடந்த காலத்திலே பேசப்பட்டது. அதாவது அவர்களை அங்கே கொண்டு வந்து முதலீடு செய்ய வைத்து அங்கே தொழிற்சாலைகளை நிறுவி அந்த மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியிலே பண்ணையாளர்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பசுப்பாலினை எப்படி பொதி செய்து வேறு பால் உப உற்பத்திகளை மேற்கொண்டு அது நாடு முழுவதும் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இல்லை ஏற்றுமதி செய்வது, அப்படியான தொடர்பான இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பால் உற்பத்தி துறையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அங்கே அழைத்து வரப்பட்டு காட்டப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. அந்த விடயம் எல்லாம் அன்ரோமுரச நாயக்கா கூட மேற்கோள் காட்டி அவ்வாறான விடயங்களின் ஊடாக கூட இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும், உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த முடியும், அந்நிய செலாவணி ஈட்ட முடியும் என்றெல்லாம் கதைகளை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கைகளும் இதுவரை இடம்பெறவில்லை. அவர் வாக்குறுதி அளித்த விடயங்களை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. இன்று 2 ஆண்டுகள் முடியப் போகின்றது. மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பண்ணையாளர்கள் தொடர்ந்தும் நிற்கதியான நிலைமையில நிற்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலம் என்பது சூன்யமாகி போயிருக்கின்றது. அவர்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது பெரும்பான்மை சிங்கள மக்களினால் அது சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்று அதற்கு பின்னர் கூட அண்மையில் கூட மட்டக்களப்புக்கு சென்று வந்தார். நூலகத்தை திறப்பு பல சந்தர்ப்பங்கள் அதற்கு பின்னர் மட்டக்களப்புக்கு சென்றார். அந்த மயிலத்தமிடு மாதவனை பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்பதாகவே அவர் அதை கணக்கில் எடுக்க, என்றால் அதற்கு எங்களுடைய தரப்பினரும் அவர்களும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாடா வெட்டி விட்டு சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களும் சேர்ந்து முண்டி அடித்துக் கொண்டு நெளிந்து கொண்டு நின்று அவர்களோடு சேர்ந்து நாடா வெட்டி விட்டு புகைப்படத்துக்கு பல்லெழுத்து கொண்டு புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் மயிலத்தமிடு மாதவனிலே 1000 நாட்கள் கடந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். 3 ஆண்டுகள் கடந்து போராடுகின்றார்கள். அவருடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ற கேட்கின்ற சிந்தனையாவது அவர்களுக்கு அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாக்களால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் இல்லாதது அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலே தமிழர் தாயகம் என்பது போகிற போக்கிலே ஏதோ அனுர அரசாங்கம் ஏதாவது செய்வார் என்று குருட்டு நம்பிக்கையிலே தமிழ் மக்கள் தங்களை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்க மாட்டார்கள். தமிழ் மக்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார்கள். அவர் ஏதாவது செய்வார், நல்லவராக இருக்கின்றார், வல்லவராக இருக்கின்றார், அவர் சொன்னதை செய்வார் என்று தமிழ் மக்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நிபந்தனையற்ற முறையிலே தமிழ் மக்களை ஏதாவது இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த நிலையிலே தான் இன்று ஜனநாயகாவை ஆதரிப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்களால் தெரிவிக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அப்படி இருக்கின்றார்கள். தமிழ் தரப்பிலே அனுரவை எதிர்பார்ப்பவர்களும் அப்படி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நெருக்கடி அவர்களுக்கு இல்லை. ஆகவே அன்ரோமுரசநாயக அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே மயிலத்தமிடு மாதவனை பிரச்சனை மட்டுமல்ல, தமிழர்கள் தொடர்பாக
அவர்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை, கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் இல்லை என்பதைத்தான் என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். நீங்கள் அனுரகுமார திசநாயக்க கூறிய விடயங்களை சொல்லும் பொழுது எவ்வளவு கரிசனையோடு அது உண்மைத்தன்மையோடு செயல்பட்டிருப்பது போல் தெரிகிறது. அப்படினால் பணியாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? இல்ல இவர்கள் கூறுகின்ற விடயம் ஏதாவது செயல்பாட்டு நிலைமையில இருந்திருந்தால் பணியாளர்கள் இவ்வளவு தூரம் போராட வேண்டிய தேவையில்லை. அந்த 1000 நாட்களை கடந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதிகாரிகள் ஏன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கூட ஏன் அதை செய்ய முடியவில்லை? ஏன் கிழக்கு மாகாண ஆளுநர் ஏன் அது நேரடியாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு மட்டக்களப்பு சாதாரண பண்ணையாளர் பிரச்சனை என்பது சாதாரண ஒரு கிராமத்தினுடைய பிரச்சனையா இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரச்சனை. அந்த பண்ணையாளருடைய பிரச்சனைகள் அங்க சீர் செய்யப்படுமாக இருந்தால், இல்லை அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டு அது ஒரு பொருளாதார திட்டமாக அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுமாக இருந்தால், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பொருளாதாரமே அது வேறு வடிவத்துக்கு மாறிவிடும். ஆகவே அது ஒரு மாவட்டத்தினுடைய பிரச்சனையாக பார்க்கின்ற அளவுக்கு அது இன்று வரை ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஏன் அது பேசப்படுவதில்லை? ஏன் அதற்கான விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படவில்லை? அப்படி நகர்த்தப்பட்டிருந்தால் ஏன் பண்ணையாளர்கள் இத்தனை ஆண்டுகளாக போராட வேண்டும்? ஏன் இன்று 1 மாதமாக புலனறுவை அம்பாறையில் இருக்கக்கூடிய வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேற்று இடத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் நின்று கொண்டு காடுகளை அழித்து அவர்கள் விவசாய நடவடிக்கைக்கான முஸ்தீபுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்? அதை யார் அனுமதித்தது? அதை ஏன் தடுக்க முடியாமல் இருக்கின்றது? இப்ப இதையெல்லாம் ஒரு அரச நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்று சொன்னால், இப்ப இதை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? ஆகவே பண்ணையாளர்கள் வெறுமனே ஒரு கற்பனாவாதத்திலோ இல்லை அதிக பிரசங்கித்தனமாகவோ இல்லை அதிகமாக எதிர்பார்க்கின்ற விடயம் அல்ல. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர்கள் போராட வேண்டிய தேவையில்லை. நேற்றைய தினம் ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 சிங்கள அத்துமீறிய குடியேற்றவாசிகள் தமிழ் பண்ணையாளர்களிடத்தை சென்று இப்படியாக ஒரு பகிரங்கமாக மிரட்டுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு தமிழர்களுடைய இடத்துக்கே சென்று அவர்கள் தன்னந்தனியாக சென்று அவர்களை மிரட்டி விட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, இல்லை தங்களுடைய இனம் சிங்கள தேசிய பௌத்த பேரினவாதம் இருக்கின்றது என்கின்ற துணிச்சலான அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் இதான் நிதர்சனம். இதை கடந்து நாங்கள் எங்கே அனுர அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்கள் மீதான கரிசனையை தேடிக்கொள்வது? இப்படி நடந்திருக்க கூடாது அல்லவா? இந்த விடயங்கள் நடந்திருக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே சுண்ணாம்பையும் சிங்கள மக்களுடைய விவகாரத்திலே வெண்ணையும் வைத்து அந்த மாற்றாந்த மனப்பான்மையோடு அணுகின்ற போக்கு தொடர்கின்றது என்பதுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக கூறக்கூடிய விடயம். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து மயிலத்தமிடு மாதவனே, குடியேற்றவாசிகள் என்று சொன்னாலும் சிங்கள காடைகள் அங்கே ஆயுத முனையில் வந்து மிரட்டினார்கள் என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.